குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனை கடுமையாக இருந்தால் தான் குற்றங்கள் குறையும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அது ரொம்பவே அதிகமாக இருக்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா ரீசெண்டாக சிஎம் கூட ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. இந்த பாலியல் சீண்டலில் நபர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்துருந்தாரு. உண்மையிலுமே அந்த தண்டனையை வரவேற்கிற ஒரு தண்டனை தான். ஆனால் அது அறிவித்ததுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். அப்படி ஒரு சம்பவம் ஓடுற ரயிலில் ஒரு லேடிக்கு நடந்திருக்குது. அதுவும் மாசமாக இருக்கிற லேடிக்கு நடந்திருக்கு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த பரதேசி தாயொலி அவன் பண்ண ஒரு சம்பவம் உண்மையாலுமே எனக்கு கண் கலங்குது. நான் இதை சொல்கிறத விட அந்த பாதிக்கப்பட்ட அந்த லேடியே சொல்கிறாங்க. நான் திருப்பூரில் காலைல 6:50 ட்ரெயின் ஏறினேங்க. ஜோலார்பேட் வரப்போ மணி 10:45 இருக்குங்க. சரிங்களா, ஜோலார்பேட்டில் ஏறப்போ லேடிஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க. இறங்கின உடனே இந்த பையன் ட்ரெயின் மூவ் ஆகிறப்போ உள்ளே ஏறிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இது லேடிஸ் வச்சு நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், நீங்கள் இறங்கிறேன்னு சொன்னேன். நான் சொன்னேன், அடுத்த காட்பாடிலாம் இறங்கிறங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த ஸ்டாப் என்ன நிற்குதோ அங்கே இறங்கிறங்க, கார்டன் கொடி கட்டிட்டாரு, அதனால் ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு, அதனால் உள்ளே இறங்கிறேங்க. நான் சரின்ட்டு நான் பாட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருந்தாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இப்படி ரவுண்டிங் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரமாக ஆளை காணோம். ஒரு பாத்ரூம்லேருந்து வந்தாங்க. அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வந்தாங்க. வந்த உடனே என் ட்ரெஸ் கலறதுக்கு பார்த்தாங்க. நான் கெஞ்சினுங்க, என் வயிற்றுல குழந்தை இருக்கு, நான் இந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நான் ஒன்று கட்ட தங்கச்சி இருக்கும்ல, அதை நினச்சி கொஞ்சம் எதிர்பாரு, தயவு செஞ்சு வேண்டாம் தம்பி, இந்த மாதிரிலாம் பண்ணாத அனுப்பிட்டு சொன்னேன். சொல்லிட்டு நான் செயின் இழுக்கிறதுக்கோசம் மேலே சீட்டு மேலே ஏறினேன். எனக்கு நான் தலைமுடி பிடிச்சி தாத்தான அடிச்சு, அப்புறம் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனை அடிச்சு செஞ்சதுக்கு சரி பாத்ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிட்டு பாத்ரூம்ல செயின் இழுக்கலாம் நினச்ச உடனே அவன் என்ன பண்ணா, போட்டு தர இழுத்துட்டு இந்த கம்பியை படிக்கிறேன். நான் 2 கை கெட்டியமாக பிடிச்சிருந்தேன். நான் கீழே விழாத அளவுக்கு அவனே அடிச்சுட்டு நானும் கெட்டியமாக பிடிச்சிருந்தேன். ஒரு கையை ரைட் சைடு கையில் உடச்சிட்டான். உடச்சோடனே ஒரு கை சப்போர்ட்டு கடிச்சிச்சு. எனக்கு கால் எடுத்து கீழே விட்டோன்னே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ட்ரெயின் ஓவராக இருக்கும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் அந்த கையை எட்டி உதச்சி அப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் ஆம்புலன்ஸ்கார தூக்கி போட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணாங்க. இதுதான் நடந்ததுங்க.